டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஒவ்வொரு இயல் முடிஞ்ச போதும் அறிவை விரிவிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் நூல்கள் கொடுத்து அதோட ஆசிரியர்கள் பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற முக்கியமான அறிவை விரிவிசை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்ட்வெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்ட்வெல். அதுக்கு அடுத்தது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும். ஸோ மனவை முஸ்தபா எழுதியவர் வந்து மனவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன் எழுதியவர் வந்து என் சொக்கன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழகின் சிரிப்பு. ஸோ அழகின் சிரிப்பு எழுதியவர் வந்து பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். அதுக்கடுத்து தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் எழுதியவர் வந்து வே இறையன்பு. மழைக்காலமும் குயில் ஓசையும் எழுதியவர் மா கிருஷ்ணன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எழுதியவர் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாற்று தமிழர் பண்பாடு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் வந்து ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். தமிழர் சால்பு எழுதியவர் சு வித்யானந்தன். அக்னி சிறுகுகள் என்ற நூலை எழுதியவர் வந்து அப்துல் கலாம். மின்மினி என்ற நூலை எழுதியவங்க வந்து ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலை எழுதியவர் சுஜாதா. ஆயிஷா நட்ராஜ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறை இல்லா வகுப்பறை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. யாருக்காக இந்த வகுப்பறை அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்ற நூல் எழுதியவர் யாருன்னா கல்வி சிறுகதைகள் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தொகுத்துன்னா அரசி ஆதிவள்ளியப்பன். அடுத்தது முதல் ஆசிரியர் என்ற நூல் எழுதியவர் சிங்கிஸ் ஜத்மாத்தவ். கல்வியல் நாடகம் என்ற நூலை எழுதிய வந்து பிரளயன். கரும்பலகை யுத்தம் மலாலா. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி எழுதியிருக்காங்க. திருக்குறள் கதைகள் வந்து கிருபானந்த வாரியார் எழுதியிருக்காரு. கையா உலகே ஓர் உயிர், இது வந்து ஜேம்ஸ் லவ்லாக் அப்படின்ற எழுதி. தமிழில் வந்து சா சுரேஷ் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. அடுத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. ஸோ ஆகாயத்திற்கு அடுத்த வீடு எழுதியவர் வந்து மு மேத்தா. தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல். அடுத்தது பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து. பெரியாரின் சிந்தனைகள் எழுதியவர் வந்து வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வந்து வி.மு. சாம்பசிவன் அப்படின்றவர் தான் அதை வந்து மொழிபெயர்த்துக்கார் தமிழில். அதுக்கடுத்து தங்கைக்கு மு வரசனார். தம்பிக்கு வந்து அரிஜன் அண்ணா எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிற்பியின் மகள் நூல் எழுதியவர் வந்து பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கின். ஸோ தமிழில் வந்து நான் முகமது ஷெரீஃப் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் வகுப்பு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது 10ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பில் அறிவை விரிவிசையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல முகமது அலி எழுதியவர் வந்து முகமது அலி. அடுத்து வந்து உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் எழுதியவர் வந்து கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி எழுதியவர். அடுத்தது அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வந்து யார் அதை வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் எம்.பி. அகிலா. தேன்மழை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் கா. தா. திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் எழுதியவர் வந்து ஆ. கா. பெருமாள். என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் அப்படின்ற நூல் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. அறமும் அரசியலும் மு. வரதராசனார்.
அறமும் அரசியலும் வந்து எழுதியவர் வந்து மு வரதராசன். அபிகவிதைகள் வந்து அபி எழுதினாங்க. எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. அபிகவிதைகள் அபி. எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவங்க வந்து எம்எஸ் உதயமூர்த்தி. யானை சவாரி எழுதியவர் பாவண்ணன். கல்மரம் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவங்க வந்து பார்த்திங்கன்னா நா. முருகேச பாண்டியன். அடுத்தது 11ஆம் வகுப்பில் அறிவை விரிவு செய் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். நாடற்றவன் 11ஆம் வகுப்பு. நாடற்றவன் ஆ. முத்துலிங்கம். உயிர்த்தெழும் காலத்துக்காக சு. வில்வரத்தினம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார். இயற்கை வேளாண்மை கோ. நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆ. சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேர் உயிர் முகமது அலி. யானைகள் அழியும் பேருயிர் சா. முகமது அலி. கா. யோகானந்த். பறவை உலகம் சலீம் அலி. பறவை உலகம் என்ற நூலை எழுதியவர் வந்து சலீம் அலி. எலிபேண்ட்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வைல்ட் ஷோஷானி ஜே. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர். பாலகிருஷ்ணன். காவடி சிந்து அண்ணாமலையார். வாடிவாசல் சி. சு. செல்லப்பா. எழுத்து இதழ் தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பாசிரியர் வந்து கி. ஆ. சச்சிதானந்தன். மறைக்கப்பட்ட இந்தியா எஸ். ராமகிருஷ்ணன். மறைக்கப்பட்ட இந்தியா எஸ். ராமகிருஷ்ணன். சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசாமி. சிவானந்த நடனம் எழுதியவர். அடுத்து வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் குடைவாயில் ராசராசேஸ்வரம் கோயில் நுட்பம் எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா குடவாயில் பாலசுப்ரமணியன். தஞ்சை பெருவுடையார் கோயில். அடுத்தது ஜீவா வாழ்க்கை வரலாறு கே. பால தண்டாயுதம். சொல்லாக்கம் இ. மறைமலை. மனைவின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள் மோ. பே. தானா குமாரசுவாமி. தானா குமாரசாமி அப்படின்றவர் வந்து மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூருடைய சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா இவர் மொழிபெயர்த்திருக்காரு. யார் மொழிபெயர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானா குமாரசாமி. அடுத்தது ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் எழுதியவர் வந்து கவிஞர் இன்குலாப். நான் வித்யா என்ற நூலை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா எழுதியவர் வந்து லிவிங் ஸ்மைல் வித்யா. நான் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து 11ஆம் வகுப்பு முடியுது. அடுத்தது 12ஆம் வகுப்போட அறிவை விரிவு செய்ய பார்க்கலாம். பாரதியின் கடிதங்கள் ரா. ஆ. பத்மநாபன். பாரதியின் கடிதங்கள் ரா. ஆ. பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்கோ. இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்கோ. அடுத்தது தமிழ் அழகியல் தி. சு. நடராஜன். தமிழ் அழகியல் என்ற நூல் எழுதியவர் வந்து தி. சு. நடராஜன். காட்டுவாத்து எழுதியவர் வந்து நா. பிச்சமூர்த்தி. காட்டுவாத்து என்ற நூல் எழுதியவர் வந்து நா. பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா அகிலன். நெல்லூர் அரிசி. சுவரொட்டிகள் நா. முத்துசாமி. சுவரொட்டிகள் என்ற நூல் எழுதியவர் வந்து நா. முத்துசாமி. பத்துப்பாட்டு ஆராய்ச்சி மா. ராசமாணிக்கனார். பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலை எழுதியவர் வந்து ராசமாணிக்கனார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா புக்கோகா. இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா புக்கோகா. சுற்றுச்சூழல் கல்வி பா. ரவி. சுற்றுச்சூழல் கல்வி பா. ரவி. கருப்பு மலர்கள் நா. காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதியவர் வானம் வசப்படும். அடுத்தது கம்பர் யார் வா. சுபமாணிக்கம். கம்பர் யார் அப்படின்ற நூலை எழுதியவர் வா. சுபமாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகள் ராஜாஜி. சக்கரவர்த்தி திருமகள். வயிறுகள் சிறுகதை எழுதியவர் பூமணி. சிறுகதை அது. அடுத்தது வந்து சிறை வந்து பார்த்திங்கன்னா அனுராதா ரமணன் நூலை எழுதியவர் அனுராதா ரமணன். ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. நீங்களும் கவி பாடலாம் கி. வா. ஜெகநாதன். நீங்களும் கவி பாடலாம். படைப்புக்கலை எழுதியவர் வந்து சுந்தரமுத்து. படைப்புக்கலை எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தரமுத்து. அதாவது படைப்புக்கலை இருக்குல்லையே அதை எழுதியவர் யார் அப்படின்னா சுதந்திரமுத்து. அடுத்து துறைமுகம் என்ற நூலை எழுதியவர் வந்து சுரதா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவரை என்ற நூலை எழுதியவர் வந்து சி. மணி. இதுவரை. அடுத்தது கவிஞராக ஆக்கி
பரந்தாமனார். ஸோ கவிஞராக ஆக்கிய பரந்தாமனார். ஒரு குட்டித்தீவின் வரைபடம். தோப்பில் முகமது மீரான் சிறுகதை தொகுப்பு. ஒரு குட்டி தோப்பின் வரைபடம். ஓகேங்களா? அதாவது தோப்பில் முகமது மீரான் சிறுகதை தொகுப்பு. அடுத்து ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன். சென்னை பட்டணம் ராமச்சந்திர வைத்தியநாத் சென்னை பட்டணம். ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள். ராமலிங்க அடிகள் வரலாறு எழுதியவர் ஊரன் அடிகள். எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். எனது சுயசரிதை எழுதியவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு எழுதியவர் தமிழண்ணல். காப்பிய தமிழ் எழுதியவர் ரா காசிராஜன். ரா காசிராஜன். சினிமா ரசனை எழுதியவர் அம்சன் குமார். அம்சன்குமார். உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3 அஜயன் பாலா. உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3 எழுதியவர் யாருன்னா அஜயன் பாலா. உலக சினிமா 1, 2 பேசும் படம் செழியன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எழுதியவர் புதுமை பித்தன். அடுத்தது தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராஜன். தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராஜன். முச்சந்தி இலக்கியம் ஆரா வெங்கடாஜலபதி. முச்சந்தி இலக்கியம். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் கொடவாயில் பாலசுப்பிரமணியன். கொடவாயில் பாலசுப்பிரமணியன். நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். நீர்க்குமிழி என்ற நூலை எழுதியவர் கே பாலச்சந்தர். வெள்ளை இருட்டு இன்குலாஃப் எழுதியவர். முள்ளும் மலரும் எழுதியவர் உமாச்சந்திரன். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் எழுதியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடாசாமி. அதுக்கடுத்தது மாறுபட்டு சிந்திக்கலாமா CPK சாலமன். மாறுபட்டு சிந்திக்கலாமா. அதுக்கடுத்து ஏழு பெரு வள்ளல்கள் கி.வா. ஜெகநாதன். அடுத்து ரச்சனை யாத்திரிகம் எழுதியவர் புலவர் சே. சுந்தரராசன். ரச்சனை யாத்திரிகம் புலவர் சே. சுந்தரராசன். இயேசு காவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி. ராஜநாராயணன். அடுத்தது பால் வீதி அப்துல் ரஹ்மான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா அறிவை விரிவு செய்க 9, 10, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் முழுசாக படித்தாச்சு. இதிலிருந்து குறைந்தபட்சம் 1 அதிகபட்சம் 2 கொஷின் வரைக்கும் இதிலிருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.